ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யா சும்மா மிரட்டி பார்ப்போங்கிறதுக்காக மிரட்டி பார்க்க வராங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சகுனி சித்ரா தான். சும்மா விடுவாங்களா அவங்க? நல்ல நாள்லேயே ஐஸ்வர்யா வாய் பேசுவாங்க. உங்களை விடவா, உங்கள் பையனை விடவா நான் வந்துட்டு தப்பானவன் நீங்கள் பேசுகிறீங்க, நல்ல பிள்ளைய பெற்ற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப ஒழுங்கானு கண்ணா பின்னான்னு சும்மா வேறு லெவலில் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. சும்மா சீண்டிகிட்டு இருந்தால் அமைதியாக போகிறதுக்கு நான் ஒன்றும் மகா கிடையாது. அதெல்லாம் மகா மாமியார் எவ்வளோ பேசினாலும் அவள் அமைதியாக இருப்பாள், நான் அமைதியாக போக மாட்டேன். சும்மா வச்சு சூறாவளியாக பொங்கி எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்படிலாம் பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு வந்துட்டு கௌதம் வளர பார்த்தாரு. கடைசியில் வளரல. நீ வளராமல் இருப்பா, தனியாக செஞ்சால் தான் கண்டிப்பாக சொதப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆள் அனுப்பியிருந்தாங்களே, அவங்கள விட்டு கால் பண்ண வைக்கிறாங்க. கால் பண்ண வச்சதில் கால் பண்ணப்போ ஐஸ்வர்யா சும்மா வேறு லெவலில் கிழிச்சிட்டாங்க. நீயா ஃபோட்டோ எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுற பற்றியா? நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் கேட்பேனாடா? என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? என்ன மித்த பொண்ணுங்க மாதிரி நினச்சியா? நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறாடா, அடுத்த 10 நிமிஷத்தில் உன் ரூமுக்கு போலீஸ் வரும்டா அப்படி இப்படின்னு மிரட்டிட்டாங்க. உடனே தம்பி பயந்துட்டாப்ல. உடனே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணு. அச்சோ நிஜமாக வந்துருவாங்களோ, இவளை மிரட்டலாம், நம்ம ஃபோன் பண்ணால் அவன் நம்மளை மிரட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரபா வந்து விஜய் கூட இறங்குறத பார்த்தோன்னே பிரபா அப்பாவுக்கு கோவம் வந்து அடிச்சு விட்டாரு. புசுக்குன்னு கை நீட்டிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடந்த உண்மையை சொல்கிறாங்க. வண்டி ரிப்பேராக போயிடுச்சு, அதனால தான் வந்து விஜய் கூப்பிட்டு வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அங்கிள், கோவத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடாங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சகுனி சித்ரா எப்படா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.